வணக்கம். இது உங்கள் வீட்டு மருத்துவம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கையான முறையில் ஏர் டை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அவுரி பொடி. அவுரி பொடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற 100 கிராம் அவுரி பொடியில் நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்து இந்த ஏர் டையை ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அவுரி பொடியை கொட்டிட்டு அதில் ஒரு சிட்டிக்கே உப்பை சேர்க்குறோம். உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த நிறத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் சேர்க்குறோம். இல்லைனா இது கூட லெமன் கூட ஆட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து லெமன் சேர்க்கும்போது ஒவ்வாமை வர வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை தவிர்த்துக்குங்க. நம்ம வந்து இந்த அவுரி பொடியும் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். இந்த எடுத்து வச்ச கலவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி விட்டு நல்லா கலரை விட்டுகிட்டே இருக்கணும். அது கலரும் போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த கலவையில் வந்து ஒட்டாது. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இது கலந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வரும். அது வந்த உடனே ஒரு 1/2 hour நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா டார்க் இண்டிகோ கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போது வந்து நம்ம எங்கெல்லாம் நரைமுடி இருக்கோ அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி 1/2 hour கழித்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது நீங்கள் வாஷ் பண்ண அந்த வந்து வெள்ளை முடி இருந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்து மாறும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கருநீல வண்ணத்துக்கு வந்து அந்த முடியெலாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நரைமுடி வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுதை வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த ஏர் டை வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.